சின்ன மருமக சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழோட பணத்தை திருட்டு பயலுக திருடிட்டு ஓடும்போது அதே சமயம் அந்த பக்கம் பைக்கில் சேது வராரு. உடனே சேதுக்கிட்ட அந்த திருட்டு பயல்களை விரட்டிட்டு வந்த பொதுமக்கள் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. உடனே சேதுவும் வேக வேகமாக வண்டியிலேயே போய் அந்த திருட்டு பயல்களை மறித்து அடி அடின்னு அடித்து பணத்தை வாங்கிடுறாரு. அதே நேரத்தில் திருட்டு பயல்களை விரட்டிக்கிட்டு வந்த வசந்தியும் தமிழும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சேதுவும் திருட்டு பயலுகிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை தமிழ் கையிலேயே கொடுக்குறாரு. இதை கையில் வாங்கின தமிழ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய உதவியை மாமா செஞ்சுருக்காரு, இவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இவர் செஞ்ச தப்பை நினைக்கும் போது இவர் மேலே கோபமாக வருது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பணப்பையை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சேதுவோ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பணத்தை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பும்போது அங்கிருந்த ஊர் மக்கள் சிலர், எப்பா சேது, இந்த திருட்டு பயல்களை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அடி வாங்கி கீழே கிடக்கிற ரவுடி பயல்களில் ஒருத்தவனை தூக்கி, ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் ஊரில் வந்து அதுவும் பொம்பளைகிட்டேயே திருடி இருப்பீங்க, வாங்கடா உங்களை போலீஸில் ஒப்படைச்சி லாடம் கட்டினாதான் சரியாக வரும் வாங்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதுக்கு அந்த திருட்டு பயல்களோட லீடராக இருந்தவனோ சேதுக்கிட்ட கெஞ்சிரான், சார் சார் வேணாம் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார், அதான் பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்களே சார், இப்போ எங்களை விட வேண்டியது தானே அப்படின்னு கெஞ்சிரான். அதுக்கு சேதுவோ, நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டா திருடின குத்தத்துக்கு யார் உனக்கு தண்டனை கொடுப்பா, வாடா மரியாதையா அப்படின்னு கூப்பிட. ஆனால் அந்த திருட்டு பையன் திரும்பவும் கெஞ்சிரான், சார் சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், சார் நாங்கள் புள்ள குட்டிக்காரங்க சார், நான் ஏதோ கஷ்டத்தில் திருட்டோம் சார் அப்படின்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த திருட்டு பயலுக கூட வந்த இன்னொருத்தவனும், மாப்பிள்ளை எதுக்குடா கஞ்சிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லிடுறா, நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்ல. உடனே சேது, என்னடா உண்மை, என்ன உண்மை, என்னடா உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையை சொன்னால் பிரச்சனை இல்லையா, அப்படி என்னடா உண்மை அப்படின்னு சேது கேட்க. அதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொருத்தவன் சொல்கிறான், சார் எங்களை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்படி நீங்கள் இந்த திருட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் அத்தை மேலே தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திருட்டு பையன் சொல்ல. உடனே சேதுவுக்கு இன்னமும் கோபம் அதிகமாகுது. அப்போ அந்த திருட்டு பையலை பிடிச்சி, ஏண்டா நீங்கள் திருடிட்டு எங்கள் அத்தை மேலே பழியை போட்டு தப்பிக்க பார்க்குறீங்களா, என்னடா உங்கள் கதை, என்ன உங்கள் கதை, உங்ககிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை, வாங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சேது அந்த திருட்டு பையன் கழுத்தை பிடிச்சி இழுக்க. அப்போ வந்துட்டு எல்லா திருட்டு பயல்களும், ஆமாம் சார் உங்கள் அத்தை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ல சேதுவுக்கு லேசாக சந்தேகம் வருது. சரி அப்படியாடா, வாங்க வாங்க அப்படின்னு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு சேது. அங்கே இந்த திருட்டு பயல்களை பார்த்த சாவித்திரிக்கு கொலையே நடுங்கி போயிடுது. அதே நேரத்தில் இந்த திருட்டு பயல்களை பார்த்து சாவித்திரி கண்ணை காட்டிக்கிட்டே போட்டு கொடுத்துறாங்கடா அப்படின்னு கண்ணிலேயே பேசுது. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல், இவங்க தான் எங்களை திருட சொன்னது, இவங்க சொல்லி தான் நாங்கள் திருடணும் அப்படின்னு சாவித்திரியை கை நீட்டி இந்த திருட்டு பயலுக உண்மையை போட்டு உடைச்சிட்றானுங்க. இதை பார்த்த ராஜாங்கத்துக்கும் எல்லாமே புரிய வந்துடுது. என்ன நடக்குது சாவித்திரி, இந்த திருட்டு பயலுக சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்க. அந்த நேரத்தில் அண்ணே மன்னிச்சிருங்கண்ணேன்னு சொல்லிட்டு சாவித்திரி பொம்பளை ராஜாங்கம் காலில் விழுகுது. அப்போ தான் சேது, ராஜாங்கம் மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்றவங்க எல்லாத்துக்குமே தெரியுது, தமிழோட பணத்தை திருட வச்சது எல்லாமே இந்த சாவித்திரியோட வேலை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கடுப்பான ராஜாங்கம், இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரொம்பவும் கோபமாக பேசி சாவித்திரியையும் தாமரையையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு.